மரியபில்சன் சார் ஜெயிக்கணுன்றதுக்காக நான் ரொம்ப பாடுபட்டு நாங்கள் எங்கள் ஏரியாவிலேருந்து 560 ஓட்டு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி என் தம்பியை வெட்டிட்டாங்க. பண்ணது வந்து இது வந்து நரேந்திரன் ஒருத்தர் அவர் தான் இதுக்கு முழுக்க அவர் தான் காரணம். தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். வணக்கம். இது அறத்தின் கழகம். நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் மாநில செயலாளர் திரு தங்கப்பழனி அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று சிஎம் அவர்கள் பேசியிருக்கிறார். சிஎம் அவர்கள் பேசியிருக்கிறார் என்பதை தாண்டி கிட்டத்தட்ட திமுக தான் ஆட்சியில் இருப்பது போல், டிவிக இன்னும் அரசியலுக்கு வந்திருப்பது போல் தான் பேச்சோட துணி தெரிஞ்சது. இதை நம்ம அப்பட்டமாக ஊடகவியலாளர்கள் பரவாயில்ல நிமிஷம் இருக்கோம், நம்மளும் அந்த பரவாயில்ல பார்க்குறோம். ஆனாலும் கூட இனிமேலும் கூட டிவிக்கே தான் டிஎம்கே தான் போட்டியே அப்படிங்கிறத திரும்ப காரணம் பண்ணுறார். குறிப்பாக கவர்ச்சியை பார்த்து அரசியலுக்கு கொண்டாடி போராமப்படுறாங்க. கவர்ச்சி பார்த்து அரசியல் நான் என்ன அப்படின்ற ஒரு வார்த்தையை பண்ணுறார். குறிப்பாக பெரியாரை கொள்கை வழிகாட்டியை சொல்லக்கூடியவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது புரியலை. முதல்கட்ட எப்படி பார்க்குறீங்க? நேற்று பேசினார், ஆனால் பேசலை. என்ன சொல்கிறீங்க? வழக்கமாக பல மாவட்டங்களில் அவர் பேசியிருக்கிறார். அந்த மாவட்டங்களில் பேசினதுக்கும் நேற்று திருச்சியில் பேசினதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அந்த மாவட்டங்கள்லாம் பேசினார், இதில் பேசவே இல்லை. சரி, இதில் என்ன பேசியிருக்காரு? நீங்கள் 1 மணி நேரம் பேசினாரே நீங்கள் கேட்கலாம். 1 மணி நேரம் பேசினாரே ஒன்றுமே பேசலைன்றீங்கன்னு கேட்கலாம். இந்த 1 மணி நேரம் பேச்சு பார்த்தீங்கன்னா பழைய பேச்சில் இருந்து அங்கங்கே பிட்டு எடுத்து போட்டிங்கன்னா இந்த பேச்சு. அப்போ நேற்று பேசியிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் பேசினதெல்லாம் தாவைக்கா தலைவராக பேசினார், ஒரு கட்சியினுடைய தலைவராக பேசினார். நேற்று யாராக பேசியிருக்கணும்? நீங்கள் யார்? முதல்ல சிஎம்னா யாராக இருக்கலாம்? சிஎம், உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு சிஎம், போடாதவங்களுக்கு சிஎம், எதிர்த்து போட்டவங்களுக்கு சிஎம். தமிழ்நாட்டினுடைய அனைத்து குடிமக்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு வேணும். ஆனால் நேற்று எதை பற்றியும் ஒரு முதல்வராகவே பேசலையே. முதல்வர் ஆயிட்டீங்க. திமுக மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தீய சக்தி, நீங்கள் பேசினதை நம்பியே ஓட்டு போட்டு 2வது ஆகிட்டாங்க. நீங்கள் தூய சக்தி வந்துட்டீங்க. தூய சக்தி 1 மாதமாக என்ன செஞ்சீங்கன்ற கேள்விக்கு தான் இப்போ பதில் வேணும். ரைட்டா? தூய சக்தி என்ன செஞ்சுருக்கு? எல்லார்ட்டையும் இப்போ வர்ற கேள்வி என்ன? தீய சக்தி செஞ்சதை கூட தூய சக்தி செய்யலை. போன மாதமே 1000 ரூபா வருமா வரலையான்ற கேள்வி 2 நாள் கழிச்சு நீங்கள் 1000 ரூபா போட்டீங்க. தமிழ்நாட்டில் எல்லா பெண்களும் அதை பற்றி பேசினாங்க. ரைட்டா? சாராய கடை ஒழிப்பு 717 கடை அப்படின்னீங்க. பல கடைகள் மூடப்படலை, மூடின கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. சில கடைகள் தாவேக்கா நிர்வாகிகள்கிட்ட கைமாறி இருக்கு. இப்படியான குற்றச்சாட்டுகளோடு அதில் ஒரே பிரச்சனை. அதே மாதிரி மின்வெட்டு பிரச்சனை. நான் கூட சரி இந்த பேச்சில் திருச்சி உரையில் 200 யூனிட்டை பற்றி பேச வந்தார். யார்? முதல்வர். சரி, 200 யூனிட்டை பற்றி பேசுகிறாரு. ஏதோ இந்த 200 யூனிட் இலவச மின்சாரத்தை பற்றி பேச வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் என்ன பேசுகிறாருன்னா, இலவச மின்சாரம் கொடுத்தது ஸ்டாலின் கிடையாது, ஜெயலலிதா தான், நீங்கள் வரலாறை மாற்றி பேசாதீங்கன்றார். இது என்ன அபத்தமாக இருக்கு? அப்போ என்னன்னா முழுக்க அரசியல் பேசுகிறாரே தவிர
இந்த 200 யூனிட் இவர் அறிவிச்சதுக்கு என்ன செய்ய போனோம்? எப்போ இருந்தால் அது கால்குலேட் ஆகும்? எந்த தெளிவும் கிடையாது. இருக்கிற மக்கள் ஓட்டை போட்டு குழம்புனா தான் மிச்சம். அதே மாதிரி டெல்லிக்கு போனீங்க, மோடியை சந்திச்சிங்க. அவருடைய இந்த 20 ஆண்டு கால ஆட்சியில் 4 நிமிஷத்தில் ஒரு பிரதமரை பார்த்துட்டு அனுப்பிச்சி விட்டாருன்னா அது உங்களை தான். ஏன் அப்படி நடந்துச்சு? அமித்ஷா உங்களை சந்திக்கவே மாட்டேன்னு இருக்காரு. என்ன காரணம்? ராகுலையும் சந்திக்கல இல்லை? யாரு? ராகுலையும் சந்திக்கலையே. அதான் ராகுலை சந்திக்க வேணான்ட்டு வந்தீங்களா? ஏன்னா திட்டத்தோடு போயிட்டீங்க, ஷெட்யூல் கொடுத்துட்டீங்க, அவங்க வரவேற்போட உட்காந்துருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லாம் தெரிவிச்சுட்டு போயிருக்கீங்க. அவங்க நீங்கள் சந்திக்கக்கூடாதுன்னு யாரும் மிரட்டினாங்களா? இல்லையா? அப்போ டெல்லி ஊடகங்கள் உங்கள்கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் கூப்பிடுறாங்க. சார் ஜெயலலிதா அம்மையார் கூட இப்படி போனதில்ல, வாங்க சார் பேசுங்க சார்ன்றாங்க. இவர் பேசியிருக்கணுமா வேணாமா? பேசலை, ஒன்றுமே பேசலை. அப்போ என்ன நடக்குதுன்னா, பாசிச உளவியல், அவர் ஜாலியாக பாசிசமாக பாயாசமான்னு சொல்லிட்டு போகிறார். பாசிச உளவியல் என்பது மோடிக்கிட்ட இருந்து அவர் கற்றுருக்கிறார். மோடி ஒரு வேலை வைப்பார், மோடி காது கேட்காது, அவர் பேசுகிற மட்டும் நீங்கள் கேட்கலாம். கொரோனா காலத்தில் தட்டெடுத்து தட்ட சொன்னீங்களே, இது சரியா அப்படின்ற கேள்விக்கு என்னைக்காவது பதில் இருக்கா? சாணியம் பூசிட்டு கோமியம் குடித்தா சரியாகுன்னு சொன்னீங்களே, என்னைக்காவது அதுக்கு பதில் இருக்கா? செல்லா காசு அறிவிச்சிங்களே, அதனால் நடந்த பிரச்சனைகள், தற்கொலைகள், அதுக்கு பற்றி அதுக்காக பதில் இருக்கா? சரி, ஓகே. இவரையும் கம்பேர் பண்ணுறீங்க அதில்? யார்? விஜய். அதை நேற்று இந்த இவ்வளவு பிரச்சனைகள், டாஸ்மாக் பிரச்சனை, மின் விலை பிரச்சனை, மாதம் 1000 ரூபா பிரச்சனை, இதில் எதுக்குமே ஒரு பதில் இல்லையே. உங்கள் ஆட்சி மேலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 25 கொலைகள், பல கொலைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், கணக்கெடுக்கலாம். ஆமாம், இது பற்றி ஒரு கமெண்ட் கிடையாது. சிங்கப்பெண் படை என்னென்ன அமைச்சிருக்கணும்? 15 நாளைக்கு முன்னாலே சிங்கப்பெண் படையில் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கே பாலியல் அத்துமீறல் நடந்தது. ஆமாம், சரி. 15 நாளைக்கு முன்னால் சிங்கப்பெண் படையை அறிவிச்சுட்டு அப்புறம் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியே நடக்கலை. அதுக்கு பிறகு சிங்கப்பெண் படை இனிமேல் எப்போ அமைப்பீங்க? எந்த பதிலும் கிடையாது, எந்த தெளிவும் கிடையாது. அப்போ என்ன, உங்களுக்கு மக்களினுடைய கேள்விகள் பற்றி கவலை இல்லைன்னா நீங்கள் முதல்வர் கிடையாது, நீங்கள் தவறு கேட்கறது தான். இந்த மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு முதல்வருடையது. எந்த பதிலும் கிடையாது. நேற்று உரை அது, அப்போ அது என்னன்னா அது பேச்சே இல்லை. நேற்று அவர் இன்னொன்று சொல்கிறாரு, யாரை பார்த்து தற்கொலைன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்டால் இனிக்குது, எங்களுக்கு ஓட்ட போட்டால் கசக்குதா? யாரை பார்த்து தற்கொலை? எனக்கு நல்லா வாயில் வந்துருன்ற வார்த்தையை பயன்படுத்தாது. அதுவும் உள்ளபடியும் ஆட்சியாக இருக்குது. ஏன் அப்படி வாய விடுறாரு? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அரசியல் பேசும்போது வாய் விடுறாருன்றதை விட ஒரு சேவங்க, ஒரு பொறுப்பான முதலமைச்சர், அதனால நம்ம அந்த இல்லை, அதை மக்கள் முடிவு பண்ணிக்கிறணும். எந்த கலாச்சாரம் இப்படி பேசலாமா பேசக்கூடாதுன்றதெல்லாம் அவர் முடிவு பண்ணிட்டு, நம்ம என்ன சொல்கிறோம்னா, சிஎம் ஆகிட்டீங்க, இவ்வளவு பேசுகிறீங்க ரைட்டா, எதை பற்றி பேசணுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வரலைன்னா நீங்கள் யார்? முதல்ல ஒரு மாதமாக எதை பற்றி கவலை? அப்போ மக்கள் மீது அக்கறை இல்லை, கவலை இல்லை, அச்சம் இல்லைன்னு அர்த்தம். அதாவது எத்தனையோ பேரரசுகள் உலகத்தில் ஒளிஞ்சு போயிருக்கு. அலெக்சாண்டரை ஒன்றும் இல்லாமல் புதைச்சாங்க, சரியா? நெப்போலியன் செத்து போயிட்டான், செங்கிஸ்கான் கொல்லப்பட்டான், ரைட்டா? இங்கே ஹிட்லரு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தான், முசோலினி தெருவில் அடித்து தொங்க விடப்பட்டான், சரிங்களா? அதனால் பாசிசத்தனமான போக்குகளை கைவிடுங்கள். இந்த பாசிசன்றது என்னன்னா, மக்களுடைய பிரச்சனை என்ன, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். அதுதான் சொல்லல 6 மாதம். அப்போ ஊடகங்களை சந்திக்கணும். ஊடகங்கள் தான் மக்கள்கிட்ட மக்களுடைய கேள்விகளை ஊடகங்கள் தான் வாங்கிட்டு கேட்குறாங்க. ஊடகங்களை என்னமோ எதிரிகளாக பாவிக்க வேண்டியதில்லை, ரைட்டா? அப்போ ஊடகங்களுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்ல மாட்டீங்கன்னா நீங்கள் யார்? மக்களுடைய எந்த கேள்விக்கும் உங்கள் பொதுக்கூட்டத்திலையும் பதில் சொல்ல, உங்கள் பொதுக்கூட்டத்திலையும் பதில் சொல்ல மாட்டீங்க, பத்திரிகையாளர் சந்திப்புலையும் பதில் சொல்ல மாட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன அப்படி
அந்த ஒரு என்ன சொல்கிறது, மனம் வைக்கிறம்னு சொல்கிறதா அது என்னன்னு சொல்கிறது, அந்த அகங்காரம் என்னத்துக்கு? இது என்ன வகையான அகங்காரம்? நீங்கள் நான் உங்கள் விஜய் என் நெஞ்சில் குடியிருக்கும்ன்றீங்க. நெஞ்சில் குடியிருக்கும் மக்களுக்கு பதில் சொல்லுங்க. ஒன்றுக்குமே பதில் இல்லை, ஒரு விஷயத்துக்கும் பதில் இல்லை இல்லையா? இன்னும் பொறுப்பு அதிகம்னு சொல்கிறேன் நான். உங்கள் கட்சிக்காரங்க மட்டும் நீங்கள் தலைவர் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் தலைவர்னும் போது பதில் சொல்கிறது தான் அதிகம். இனிமேல் நீங்கள் பேச்சை குறைக்கணும், செயலை பெருக்கணும், ரைட்டா? ஆனால் கட்சி தலைவராக உங்களுக்கு வந்துட்டு வாய் வரும், பேசுவீங்க, ஆனால் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். அதுக்கு பதிலாக உருட்டு, வெத்துருட்டு, வாயுருட்டு நம்ம ஊரில். நீ கட்சி தலைவர் முன்னோன்னு கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும் கட்சி தலைவருங்கிறீங்க. இப்போ கட்சி நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது தூத்துக்குடியில். என்ன நடந்ததுங்கன்னா, ஒரு பெண்ணை வந்து வேலை வாங்கி தருவதாக கூட்டி போய் ஒரு லாட்ஜில் வச்சு மயக்க மருந்து வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை வந்து 2 டிவிகே நிர்வாகிகள் ரேப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த கட்சி மீட்டிங் போது பஸ் டிரைவரை, அரசு பேருந்து ஓட்டுநரை வெட்டப்பட்டிருக்காரு. அதுவுமே டிவிக்கு நிர்வாகி நேற்று அவங்க ஓட்டுநர் நடத்துகிற எல்லாமே போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ டிவிக்கு நிர்வாகிகளுக்கே இன்னும் பாடம் எடுக்க வேண்டியிருக்கா, அவங்களுடைய சட்ட ஒழுங்குகளை ஈடுபடுறாங்க இல்லையா? அதே மாதிரியே முதல் நாள் வந்து பாரில் பார்த்தீங்கன்னா பாரோடைய ஓனரே வந்து டிவிக்கு நிர்வாகின்னு அந்த ஈழத்து பெண் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த 17 வயசு பெண்களை எப்படி அவங்க அந்த பார் அனுமதிச்சுன்னு தெரியல. அப்போ டிவிக்கு நிர்வாகிகளுக்கே என்ன ஒரு தலைவராக இருக்காரான்ற கேள்வி வருது இல்லையா? எப்படி இப்போ டிவிகே நிர்வாகிகளை அவங்க தேர்ந்தெடுத்த முறையிலே அது பிரச்சனை இருக்குது. கட்சியில் எப்படி ஆள் சேர்த்தாங்க, எப்படி போஸ்டிங் போட்டாங்க, எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்துச்சு, மாவட்ட தலைவருக்கு இத்தனை கோடி ரூபா வாங்குறாங்கன்னு தொடர்ந்து புஷி மேலேயும் அவங்களுடைய மாநில நிர்வாகிகள் மேலேயும் குற்றச்சாட்டு வந்தது. இதை பற்றி விஜய் வாய் திறந்தாரா? வாய் திறக்கலை. அது போக்கப்பட்டுச்சா? இல்லை. எனக்கு தெரிஞ்ச தம்பிகளே பணம் கொடுத்தா போஸ்டிங் வாங்கணுன்றதுக்கு நமக்கு ஆதாரமாக அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி எம்எல்ஏ கேண்டிடேட், அதுக்கும் பணம் கொடுத்தவங்க தான் கேண்டிடேட்ஸாக போடப்பட்டாங்க அப்படின்றதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் உண்டு. சரிங்களா? நேருக்கு நேராக சொல்லியிருக்காங்க, ஒன்றா சேர்ந்து பேசும்போது சொல்கிறாங்க, ரைட்டா? இப்போ நீ பாலிமரில் நான் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வரைக்கும் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இவர்கள் இதுதான் கட்சி தரம்னு சொன்னோன்னா இவங்க தலைமையின் கீழே இவங்களுடைய வேட்கை என்னவா இருக்கும்? செலவழித்த காசை எடுக்கணும். அப்போ இங்கே ஒரு ஒயின் ஷாப்பில் மறாத நாளே டிவிக்கே ஜெயிச்ச மறாத நாளே போய் இங்கே பாரு, இனிமேல் கல்லாலேருந்து காசு எங்களுக்கு வரணும், ஆட்சி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக கார் எடுத்து திண்டுக்கல்லில் ஒரு நிர்வாகி ஒயின் ஷாப்புக்கு போய் முறையாக பத்திரிக்கை வச்சு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துருக்காரு. அது பத்திரிக்கை இப்படிலாம் வந்துச்சு. சரிங்களா? அதே மரியன் வில்லியம்ஸ் இருக்கார் இல்லையா, அவரோட தொகுதியில் உட்கட்சி பூசல் பெருசாக வெடித்து அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொலைமுறை தாக்குதல் வரையும் போயிருக்குது. அது இன்னைக்கு அந்த நிர்வாகியே நான் வந்து அவருக்காக இந்த கடுமையாக இந்த ஏரியாவில் நான் வேலை பார்த்து அவரை ஜெயிக்க வச்சுருக்கோம், ஆனால் கட்சிக்குள்ளே இப்படி ஒரு சிக்கலில் ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லி உட்கட்சி பூசலும் வெளியே வருது இல்லை. இப்போ இன்னொன்று, இந்த ரவுடிகள், பொறுக்கிகள், திருடர்கள், கிரிமினல்கள் இவன் பூரா இப்போ என்ன பண்ணுறான்னா, ஏற்கனவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒயின் ஷாப் நடத்துகிறவங்க, இப்படி இந்த 2ஆம் நம்பர் தொழில் பண்ணுறவங்களுக்கு பூரா இவங்க தான் போய் பேக்கப்பில் நிற்பாங்க. இப்போ ஆட்சி மாற்றம் வந்தோடனே இவங்க பூரா இப்போ பேக்கப்பில் இறங்கியிருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணா, காவல்துறை சட்டம் ஒழுங்கும் பிரச்சனைன்னு சொல்றீங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கு பூரா என்ன வந்துருச்சுன்னா, நம்ம ஆட்கள் தான் அதிகாரத்தில் இருக்கான், என்ன செஞ்சாலும் நாம ஈஸியாக வெளியே வந்துடலாம், போலீஸ்கிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு கலண்டு வந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கை அவர்களுக்கு 10 மடங்கு அதிகமாயிருக்கு. 10 மடங்கு அதிகமாயிருக்கு. கொடூரமான கொலைகள். மதுரையெல்லாம் ஒரு சின்ன பையனை 57 இடத்துல வெட்டி உறுப்பை அறுத்து கண்ணை சதைச்சு, என்ன கலாச்சாரம்! அப்போ இவ்வளவு கொடூரமான சம்பவம். ஆலங்குளத்தில் 12 பேர் கொண்ட கும்பல் 7-8 பேரை விட்டுருக்காங்க, கண்ணில் பட்டவெல்லாம் விட்டுருக்காங்க. ஆமாம், இது சாதி வெறியோட இவ்வளவு சட்ட ஒழுங்கு நடந்திருக்குது. எதுவுமே வந்து அது சம்மந்தமாக அட்ரஸ் இல்லாமல்
வெறுமனே வந்து டயலாக்காகவும் கடுமையாகவும் அவர்கள் விருப்பத்தின் அதாவது டிவிக்கே ரசிகர்களுக்கு விருப்பத்தின் பேரில் பேசிட்டு போதும் அதையும் கொண்டாடுறாங்களே மக்கள். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நான் ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஈகோ வடிகிறதுக்கு ரொம்ப காலமாகும். அதில் கட்சிக்காரங்க இவங்கள நேற்று திருச்சி கூட்டங்களில் கூடுறவங்க மறுபடியும் அதே மாதிரி விசில் அடிக்கிறாங்க, ஆதரவு அடிக்கிறாங்க. இவங்க அந்த கட்சியை அழிய போகுதுன்னு சொன்னாலும் ஆதரிக்கக்கூடியவங்க, அவங்கள விட்டுருங்க. ஆனால் இன்னைக்கு நாடு முழுக்க நீங்கள் 1000 ரூபா 2500 இந்த ஜூன் மாதம் இன்னைக்கு நம்ம ஜூன் 2ஆம் தேதி பேசிக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? 1000 இப்போ 2500 ரூபா ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்கணும். எப்படி கொடுக்க போகிறீங்க? இது பற்றி நேற்று பேசுகிறீங்க நீங்கள், ஒரு அறிவிப்பு இல்லை, அதை பற்றி ஒரு சொல்லியிருக்காரு. நான் வந்து எல்லாம் சாத்தியப்படக்கூடிய வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கேன், நிச்சயமாக நடக்க மாட்டார்ல. இல்லை, ஜோசியம் எங்களுக்கு வேணாம். மற்றதில் ஜோசியமாக பேசுகிறீங்க, பேச்சு முழுக்க வேற ஒன்றுவா இருக்கு. மக்களுக்கு தேவைகள் பிரச்சனைகள் அவங்களுடைய கேள்விகளுக்கு பூரா நீங்கள் ஜோசியம் சொல்கிறீங்க. டேட் சொல்லுங்க. ஒரு நிர்வாகி ஜோசியம் சொல்கிறவர் அல்ல நடக்கும் அப்படின்னு. டேட் சொல்லுங்க. இப்போ இந்த மாதம் பிறந்துருச்சு, ஒரு வாரத்துக்குள்ளே இப்போ 2500 ரூபா போடுவீங்களா மாட்டீங்களா? எப்போ போட போகிறீங்க? அப்படி தெளிவாக பேசுங்க. அப்போ நான் வேலை தெரியலன்னு ஒத்துக்க, எனக்கு பேசுறதுக்கு சரக்கு இல்லைன்னு ஒத்துக்கங்க, விஷயம் இல்லைன்னு ஒத்துக்கங்க, சரியா? இல்லை அதில் உள்ள நிலவரங்களை சொல்லுங்க. இந்த மாதிரி சிரமங்கள்ல இருக்கு, நான் அந்த மாதம் தரமாட்டேன், 2500 ரூபா போட மாட்டேன், அடுத்த மாதம் போடுறதா இருக்கேன், அதுக்கு காரணம் இது சொல்லுங்க. அதையாவது அப்படி எதுக்காவது வாங்க. அப்போ நேற்று பேசுகிறீங்க, இன்னைக்கு நீங்கள் படம் போடணும், படம் போடுறது அதை பற்றி எந்த பேச்சும் இல்லை. அப்போ இது ரொம்ப பாசிசத்தனமான ஒரு அணுகுமுறை. எனக்கு பேச்சு தான் வரும், காது கேட்காது அப்படின்னா உலகத்தில் எல்லா நல்ல அதிகாரியும் சர்வாதிகாரியாக சீரழிஞ்சது இப்படி தான். அதிகாரத்துக்கு போனோடனே காது கேட்காதுன்னு பூரா அழிஞ்சு போனான், ரைட்டா? அப்போ மக்கள் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் நீங்க காது கேட்காத மாதிரியே நடந்துக்கிட்டீங்கன்னா, செவிட்டுத்தனமாக நடந்துக்கிட்டீங்கன்னா அழிஞ்சு போயிடுவீங்க. அதுக்கு இந்த பேச்சு, இந்த திருச்சி பேச்சு மிக மோசமான பேச்சு. அந்த பேச்சுல ஒரு ரூபா கூட பிரயோஜனம் கிடையாது மக்களுக்கு, ஒரு வார்த்தை கூட மக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆல்ரெடி இப்போ விவசாயிகளுக்கு ஒரு பயிர் கடன் 50,000 அறிவிச்சாரு, அதுவே பெரிய பிரச்சனை மாதிரி நேற்று தமிழ்நாடு முழுக்க வீதிக்கு வந்திருக்கிறார்கள். ஆமா, நீங்க தடியெடுக்க நடத்தப்படும். அதாவதுங்க ஒவ்வொரு திட்டத்திற்கும் முதல்ல பாலிசி டிசைன் ஒன்று இருக்கு, அப்புறம் ப்ராஜெக்ட் டிசைன் இருக்கு. பாலிசி டிசைனே உங்களுக்கு இல்லைன்னா ப்ராஜெக்ட் டிசைன் எப்படி ஒழுங்கா பண்ணுவீங்க? இல்லை, உங்களுடைய பயனாளி யாருன்னு வரையறுக்கணும் முதல்ல, இல்லையா? அப்போ யாராருக்கு கொடுக்க போகிறோம் அந்த தெளிவு வேணும். அந்த தெளிவில் 100 குளறுபடி வரும், ரைட்டா? அப்போ அந்த குளறுபடிகளை பூரா அனலைஸ் பண்ணி ஒரு செகண்ட் ரிப்போர்ட்டில் சரி பண்ணி ஒழுங்குபடுத்தி நடைமுறை கொண்டு போகணும். அவர் இந்த பொதுவெளியில் சிஎம்மாக பதவியேற்ற பிறகு பேசக்கூடிய முதல் பேச்சு. இந்த பேச்சுட்டு எப்படின்னா கிட்டத்தட்ட வேற ஒரு மனநிலையில் பேசுகிறாருன்னா, சட்டசபைலாம் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, எப்படி இது பேசுவார் புரியலையே, கற்பனை பார்க்க முடியலையே. அதான் பேச்சுக்கே வேலை கிடையாது. நீங்கள் கத்துறவங்க கத்திட்டு போங்க, நாங்கள் செய்கிறது செய்வோம் அப்படின்றது தான் இதுவரைக்கும் வெளிப்பட்டுருக்கு. இது எப்படி மாற்றிக்க போகிறாருன்னு தெரியல. நீங்கள் முதல்ல இப்போ காது தான் கேட்கணும், பேச்சே பேசக்கூட. தொடர்ந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? எப்படி தொடரும் பட்சத்தில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? தொடரும் பட்சத்தில் மிக மோசமான எதிர்விளைவுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. பொதுமக்களுடைய போராட்டங்கள் அதிகமாகிடுச்சு. ஏங்க, தண்ணி இல்லைன்னு சென்னையில் போராட ஆரம்பிச்சிட்டாங்க, குடி தண்ணி இல்லைன்னு. மின்வெட்டு எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கு. இது எதை பற்றியுமே நீங்கள் பேச மாட்டீங்க, சரி பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, எல் நினோ விளைவு வருது, அதை பற்றி எல்லோரும் பேச வேண்டிய ஆபத்துலையும் அபாயத்திலையும் இருக்கிறோம். ஏன், ஜூன் மாதம் பெரிய அளவில் அந்த எல் நினோனால இந்தியாவில் பெரிய அளவில் வெப்ப அலை தாக்க போகுதுன்றாங்க. இதனுடைய விளைவு பெரும் வெப்ப அலையாக இருக்கும், அல்லது பெரும் மலைகள், ஒழுங்கற்ற திடீர் வெள்ளம், மழை அப்படின்னு இயற்கை பேரிடர்களாக இருக்க போகுதுன்றாங்க. ஜூன் தொடங்கிருச்சு.
5லேருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும். பருவமழை தொடங்கிருச்சுன்னா நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? திருநெல்வேலியில் திடீர் மழையெல்லாம் பார்த்தோம். எப்படி சமாளிக்க போகிறீங்க? எந்த நிர்வாகமே ஒழுங்கா இல்லை. ஆமா, போக்குவரத்தும் சிக்கலா இருக்கிறது, போக்குவரத்து உண்மையிலேயே சிக்கலா இருக்கிறது, குடிநீர் வாரியம் சிக்கலா இருக்குது. போக்குவரத்துக்கெல்லாம் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் கதறாங்க, பஸ் இல்லைங்கிறாங்க. ஆமா, மதுரையில கூட முந்தான போராட்டம் பார்த்துருப்பீங்க. ஆமா, பஸ் எல்லா நிர்வாகமும் சீர்கெடுறதுக்கு அனுபவம் மட்டுமே காரணமா? அந்த பியூரோக்ரசி என்ன பண்ண ஒரு கொஸ்டின் வருதா இல்லையா? அனுபவமின்மை எல்லாமே தான் காரணம். ஆனால் அதை நீங்கள் கற்றுக்கிற மைண்ட் ரொம்ப வேணும். அதான் ஸ்டாலின்கிட்ட கற்றுக்கங்கன்னு நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில் பேசணும். அவர் என்ன செஞ்சார்னா, எல்லா துறைக்கும் நிபுணர் குழு போட்டார், அதனுடைய ஆலோசனைகள் வேற செயல்பட்டார். இதுதான் காது நல்லா கேட்குதுன்றதுக்கு அர்த்தம். ரைட்டா? யாரா வேணா இருக்க, எதிரியாக இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற சரியான விஷயங்களை எடுத்துக்கிறணும். நீங்கள் தீய சக்தின்னு சொன்னாலும் அப்போ அவர் வச்சிருந்த முறைகளில் இந்த நிபுணர் குழு முறை சிறந்த முறை. சரிங்களா? நல்ல மந்திரிகள் இல்லைன்னா ஒரு ராஜாவாலாம் ஆள முடியாது. அதனால இப்போ இந்த மந்திரிமார்களுமே பிரச்சனை. மந்திரிமார்களுமே தெற்கு வடக்கு தெரியலை, மந்திரிமார்களுக்குமே பாலிசி தெரியலை. நீங்கள் துப்புரவு தொழிலாளியை ஈஸியாக சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அர்ச்சகருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்குறீங்க. பார்ப்பனியன்றது இதுதான். அதுக்கு தான் பாலிசி வேணும், கொள்கை வேணும்னு சொல்றோம். சரியா? நீங்க மேட்டுக்குடி செஞ்ச ஒரு அளவுகோல், ஒடுக்கப்பட்ட மக்கள் செஞ்ச அளவுகோல்னா இதுதானே சாதியவாதம், இதுதானே பார்ப்பனியம். பெரியாரை தூக்கி மண்ணில் போட்டீங்கல்ல உங்கள் நடத்தையில். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் உடனடியாக விஜய் கவனத்தில் எடுக்கலைன்னா அடுத்த முறை வாங்குகிற ஓட்டு என்பது, மக்களுடைய தீர்ப்பு என்பது மிக கடுமையாக இருக்கும். மிக மோசமான இடைத்தேர்தலே கூட அது எதிர்க்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. மிக மோசமான தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்கள் விமர்சனங்கள் அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். விவாத சொல் அறக்கலத்தின் நேரம். நன்றி, வணக்கம்.